ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ நேத்தி OnePlus தரப்பில் இருந்து கொரோனாவாவது ஏதாவது நாங்கள் சொன்ன டைமுக்கு ஃபோனை லான்ச் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நேத்தி ஃபோன் லான்ச் பண்ணிட்டாங்க. 8 Pro எல்லா ரூமருக்கு அப்புறம் ஒரு வழியாக ஃபோனை லான்ச் பண்ணிட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு ஒரு 5 ஹைலைட்டான ஃபீச்சர்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ அன்பாக்ஸ் பண்ணுறதுக்கு ஃபோனை யாருக்குமே இவங்களால சென்ட் பண்ண முடியல, இந்த கொரோனா ப்ராப்ளம் இருக்கனால. ஸோ அதனால் இதில் இருக்கக்கூடிய ஹைலைட்டான ஃபீச்சர்ஸ் தான் என்னால் சொல்ல முடியும். பட் என்னால் அன்பாக்ஸும் பண்ண முடியும், நார்மல் அன்பாக்ஸ் இல்லை, ஏஆர் அன்பாக்ஸ் பண்ண முடியும். அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ மறக்காம வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஆனால் அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம் என்ன அப்படின்னா, இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு தம்ப்நெயில் பார்த்துட்டு தான் உள்ளே வந்திருப்பீங்க. நான் தம்ப்நெயிலில் எந்த இடத்துலையுமே என்கிட்ட இருக்கக்கூடிய OnePlus 7 Pro இப்படி காமிச்சிட்டு இதுதான் OnePlus 8 அப்படின்ற மாதிரி உங்களை எந்த இடத்துல ஏமாத்தல. அண்ட் அதே போல் இங்கே இருக்கக்கூடிய இந்த 2 பாக்ஸ் இப்படி கையில் வச்சுக்கிட்டு இதுதான் வந்து OnePlus 8 அப்படின்றத இந்த இடத்துல வந்து ஃபோட்டோஷாப்பில் என்னால் மாற்றிட்டு இப்படி வச்சுட்டு ஒரு ஃபோட்டோ கொடுத்துருந்தேன் அப்படின்னா இந்த வீடியோட வியூஸ் ரொம்பவே நல்லா வந்திருக்கும். பட் அது மாதிரிலாம் உங்களை ஏமாற்றக்கூடாது அப்படின்றனால தான் கொஞ்சம் நேர்மையாக வந்துட்டு இந்த வீடியோவில் தம்ப்நெயில் போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இதுக்காகவாவது கண்டிப்பாக வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு உங்களோட சப்போர்ட்டை கொடுங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இந்த மாதிரி ஃபேக்காக போட்டால் தான் நான் பார்ப்பேன் ப்ரோ, நீங்கள் நல்லா போடுறீங்க நான் பார்க்க மாட்டேன் அப்படின்னு உங்களுக்கு தோணினாலும் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த மாதிரி ஃபேக்காக தம்ப்நெயில் போடுறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது, 5 minutes தான் ஆகும். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது OnePlus 8 Proவோட 5 ஹைலைட்டான பாயிண்ட்ஸ் தான் பார்க்க போகிறோம். ரியலாகவே வந்து அந்த 5மே ஹைலைட் தான். இதில் முக்கியமாக பார்க்க வேண்டியது டிஸ்பிளே தான். ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களே லான்ச்சிங் ஈவெண்ட்டில் டிஸ்பிளேவை பற்றியே கிட்டத்தட்ட ரொம்ப நேரம் பேசிகிட்டு இருந்தாங்க, நிறையா விஷயத்தை பற்றி சொன்னாங்க. குறிப்பாக 6.78 inch Quad HD Plus Fluid AMOLED டிஸ்பிளே யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே 7 Proவில் 90 Hz கொடுத்துட்டு இருந்தாங்க, இப்போது 120 Hzக்கு மாறிட்டாங்க. ஸோ 120 Hz எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்றது எனக்கு தெரியும். ஆல்ரெடி S20 சாம்சங் மொபைல் யூஸ் பண்ணியிருக்கேன், வேறு லெவலில் இருக்கும். வரட்டும், வச்சு செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்றத சொல்கிறேன். அண்ட் அது மட்டும் இல்லாமல் HDR10 சப்போர்ட்டோட வருது, Gorilla Glass 6 சப்போர்ட் ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுலேயுமே வருது. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ ரீசெண்டாக டிஸ்பிளே மேட் அப்படின்ற ஒரு பிராண்டோட இவங்க ரேட்டிங் வாங்கியிருக்காங்க. அவங்க டிஸ்பிளேக்கு வந்து A+ ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த அளவுக்கு டிஸ்பிளேயோட குவாலிட்டி இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். ஸோ வரட்டும், யூஸ் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்றதையும் பார்க்கலாம். ப்ளஸ் இதில் ஒரு சின்ன டிஸ்அட்வான்டேஜ் எனக்கு தெரிஞ்சது என்ன அப்படின்னா, பஞ்ச் ஹோல் கொடுத்துருக்காங்க. ஸோ ஏற்கனவே வந்து நம்ம வெறித்தனமாக ஃபுல் வியூ டிஸ்பிளே எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் அப்படியே ஃபுல்லாக டிஸ்பிளே பார்த்து பழகிட்டோம் OnePlus 7 Proவில். இப்போ போய் நீங்கள் பஞ்ச் ஹோல் கொடுத்தீங்க அப்படின்னா எப்படி இருக்கும்? ஓகே, ட்ரெண்டிங்கில் என்ன இருக்கோ அதை மாற்றிக்கிறாங்க. வரட்டும், எப்படி இருக்குது அப்படின்றத யூஸ் பண்ணி பார்த்துட்டு சொல்கிறேன். அண்ட் செகண்ட் ஹைலைட்டான பாயிண்ட் நம்மளோட சேனலில் ஸ்பெஷல்னு கூட சொல்லலாம். என்ன அப்படின்னா, சாம்சங் ஃபோனாக இருக்கட்டும் இல்லை ஐஃபோனாக இருக்கட்டும், ரெண்டுலேயுமே வந்துட்டு ஃப்ளாக்ஷிப் ஃபோன் அப்படின்னாலே நீங்கள் தண்ணிக்குள்ளே தூக்கி போடலாம், எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது. ஏன்னா IPX68 ரேட்டிங்கோட வரும். பட் இந்த OnePlusல பார்த்தீங்க அப்படின்னா, லாஸ்ட் டைம் இந்த பாப்அப் செல்ஃபி கேமரா கொடுத்தனால அவங்க வந்து இந்த வாட்டர் ப்ரூஃப்கான ரேட்டிங் வந்து கொடுக்கவே இல்லை. நிறைய பேர் வந்து அது ஒரு வருத்தமாகவே இருந்தது, இவ்வளோ ஃப்ளாக்ஷிப் ப்ரைஸ் போட்டு வாங்குகிறோம் பட் வந்து வாட்டர் ப்ரூஃப் எதுவுமே இல்லை அப்படின்ட்டு. பட் இந்த டைம் பார்த்தீங்க அப்படின்னா IPX ரேட்டிங் வந்து கொடுத்துருக்காங்க, IPX68ஓட வருது. ஃபோன் கைக்கு வரட்டும், மொதல் வேலை தண்ணிக்குள்ளே தூக்கி போட்டு பார்க்குறது தான் எனக்கு. ஏன்னா அந்த வாட்டர் டெஸ்டிங் பண்ணுறது வந்து ரொம்பவே பிடிக்கும். மறக்காமல் நீங்களும் வீடியோவில் வந்து அன்பாக்ஸ் பண்ணும்போது பாருங்கள், தண்ணிக்குள்ளே தூக்கி போட்டு காட்டுறேன். நெக்ஸ்ட் ஹைலைட்டான ஃபீச்சர், எப்பயுமே வந்து OnePlus லான்ச் பண்ணாங்க அப்படின்னா ஸ்னாப்ட்ராகனோட மேக்ஸிமம் என்ன ப்ராசஸரோ அதான் யூஸ் பண்ணுவாங்க. இந்த தாட்டியும் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்னாப்ட்ராகன் 865 ப்ராசஸர் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ப்ளஸ் 5G சப்போர்ட்டோடையும் வருது. நிறைய பேர் கேட்குறாங்க 5G தான் இங்கே வரவே இல்லையே எதுக்கு அப்படின்ட்டு. கண்டிப்பாக OnePlus மொபைல் வந்து ஒருத்தவங்க கஷ்டப்படுறவங்க வாங்குறாங்க, ஒரு சூப்பரான ஃபோன் வாங்கிடணும்னு நினைக்கிறாங்கன்னா கண்டிப்பாக ரொம்ப நாள் வந்து அவங்க யூஸ் பண்ணுவாங்க. அப்போது திடீர்னு 5G வந்துருச்சு அப்படின்னா கண்டிப்பாக சேஞ்ச் பண்ணால் அவங்களுக்கு வந்து வருத்தமாக தான் இருக்கும். ஸோ அவங்களுக்குலாம் பார்த்தீங்க அப்படின்னா, ஐயோ நான் அப்பயே வாங்கி வச்சிட்டேன் இப்போ 5G அப்படின்னு எல்லாருமே என்ஜாய் பண்ணுவாங்க. ஆனால் அது மட்டும் இல்லாமல் இதே மாதிரி தான் 4Gயும் பார்த்தீங்க அப்படின்னா சடனாக ஜியோ வந்ததுக்கப்புறம் தான் எல்லாருக்குமே தெரிஞ்சது, ஐயோ என்னோட மொபைலில் 4G இல்லை, என்னோட மொபைலில் 4G இல்லை அப்படின்னு நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தாங்க. அந்த மாதிரியான பிரச்சனை வந்து OnePlus மொபைல் வாங்குறவங்களுக்கு கண்டிப்பாக வராது அப்படின்னு நினைக்கிறேன். அதே போல் பர்ஃபார்மன்ஸை பொறுத்த வரைக்கும் ஸ்னாப்ட்ராகன் 865 நான் ஆல்ரெடி யூஸ் பண்ணி பார்த்துருக்கேன். ஸோ பர்ஃபார்மன்ஸ் ரியலாகவே சூப்பராக இருக்குது. அதே போல் இவங்க OnePlusஓட அந்த ஆக்சிஜன் OSஓட சேரும்போது ரியலாக ஒரு வேறு லெவல் டிவைஸ் வந்து நீங்கள் யூஸ் பண்ணுவீங்க. இந்த ஆக்சிஜன் OSஓட 120 Hz சேரும்போது ஆல்ரெடி ஸ்மூத்தாக இருக்கும். ஸோ வந்ததுக்கப்புறம் தான் தெரியும் இன்னும் எந்த அளவுக்கு ஸ்மூத்தாக இருக்குது அப்படின்றது. நெக்ஸ்ட் ஹைலைட்டை பொறுத்த வரைக்கும் OnePlusல மிகப்பெரிய குறையாக எப்போ ரிவ்யூ பண்ணாலுமே நம்ம சொல்லக்கூடியது பார்த்தீங்க அப்படின்னா, ஒயர்லெஸ் சார்ஜிங் இல்லை. ஒரு ஃப்ளாக்ஷிப் ஃபோன் இவ்வளோ காசு போடுறாங்க, ஒயர்லெஸ் சார்ஜிங் கொடுக்கலையா அப்படின்னு சொல்லுவோம். பட் இந்த டைம் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாரும் இதையே சொல்கிறாங்க, ஃபஸ்ட்டு இதை தூக்கணும் அப்படின்ட்டு அழகாக வந்து ஒயர்லெஸ் சார்ஜரையும் ஆட் பண்ணிட்டாங்க. அதுவும் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட 30 watts ஒயர்லெஸ் அந்த சார்ஜர் வந்து நம்ம தனியாக தான் வாங்கணும். அதை வாங்கி நீங்கள் ஒன்று சார்ஜ் போடுறீங்க அப்படின்னா 0 to உங்களுக்கு 50 வர்றதுக்கு வந்துட்டு அரை மணி நேரம் தான் டைம் எடுத்துக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஒயர்லெஸ் சார்ஜ்லேயே வந்துட்டு. ப்ளஸ் நார்மல் சார்ஜ் போடுறீங்க அப்படின்னா 0 to 50 வர்றதுக்கு 23 நிமிஷத்தில் வந்து வந்துடும் அப்படின்னு சொல்கிறாங்க. வரட்டும், டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். அண்ட் பேட்டரி கெப்பாசிட்டியை பொறுத்த வரைக்கும் 4510
10 mAh பேட்டரி கெப்பாசிட்டி கொடுத்துருக்கோம் அப்படின்றாங்க. ஏற்கனவே கொடுத்ததை விட இது வந்து கொஞ்சம் மேக்ஸிமமாக தான் கொடுத்துருக்காங்க. பார்க்கலாம். 120 Hz ரிஃப்ரெஷ் ரேட்டிங் இருக்கனால சீக்கிரம் டவுன் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. எப்படி இருக்குது அப்படின்றத யூஸ் பண்ணி பார்த்துட்டு நான் சொல்கிறேன். நெக்ஸ்ட் ஹைலைட்டான பாயிண்ட் அப்படின்னு பார்க்கும்போது கேமரா சொல்லலாம். 4 கேமரா செட்டப் கொடுத்துருக்காங்க. அதில் 3 ரியலாகவே வேறு லெவல் அப்படின்னு சொல்லலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா 48 மெகா பிக்சல் அப்பச்சர் வேல்யூ 1.78ஓட சோனி IMX 689 சென்சாரோட வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இதில் OS சப்போர்ட் இருக்குது, ES சப்போர்ட் இருக்குது. இது ரெண்டுமே இருக்கனால நீங்கள் வீடியோஸ்லாம் எடுக்கிறீங்க அப்படின்னும் போது ஷேக்கிங்கே இல்லாமல் வேறு லெவலில் நீங்கள் வந்து வீடியோஸ் எடுக்க முடியும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் டெலிஃபோட்டோ, அதாவது வந்துட்டு தூரமாக வந்து 3x அளவுக்கு ஜூம் பண்ணி எடுக்கிறதுக்காக 8 மெகா பிக்சல் கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. இதுலேயும் OS சப்போர்ட் கொடுத்துருக்கனால நீங்கள் லாங்காக ஜூம் பண்ணும்போது கண்டிப்பாக லைட்டாக ஷேக் பண்ணால் கூட ஷேக்கிங் இருக்கும். இந்த OS சப்போர்ட் இருக்கனால அந்த ஷேக்கிங்கும் இல்லாமல் நம்மளால் எடுக்க முடியும். அண்ட் மூணாவதாக பார்த்தீங்க அப்படின்னா வைட் ஆங்கிளே வந்து 48 மெகா பிக்சல் கொடுத்துருக்காங்க. ரியலாகவே வைட் ஆங்கிளில் பார்த்தீங்க அப்படின்னா மற்ற பிராண்ட் எல்லாமே கம்மியாக தான் வந்து கொடுப்பாங்க. இவங்க 48 மெகா பிக்சல் கொடுக்குறனால நீங்கள் நார்மல் ஃபோட்டோ எடுக்கிற மாதிரியே வைட் ஆங்கிள்லையும் ரொம்ப குவாலிட்டியான பிக்சர்ஸ் வந்து உங்களால் எடுக்க முடியும். நெக்ஸ்ட் ஃப்ரண்ட் கேமரா பார்த்தீங்க அப்படின்னா 16 மெகா பிக்சல் கொடுத்துருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் அப்பேச்சர் வேல்யூ 2.45 கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் இது ஃபிக்ஸ்டு ஃபோக்கஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்பேச்சர் வேல்யூ அதிகமாக இருக்கனால கொஞ்சம் வந்துட்டு நமக்கு ஃபோட்டோ எடுக்கும்போது பெருசாக வந்து ஃபேஸ்லாம் வந்து பிளர் ஆகி அஃபெக்ட் ஆகாது. ஃபிக்ஸ்டு ஃபோக்கஸ் இருக்கனால பார்க்கலாம் வந்தோடனே எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் ES சப்போர்ட்டோடையும் இருக்கனால சப்போஸ் நம்ம வந்துட்டு வீடியோஸ்லாம் எடுக்கிறோம் அப்படின்னும் போது ஷேக்கிங் கம்மி பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். பட் வரட்டும் எப்படி இருக்குது அப்படின்றத சொல்லி பார்க்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் ஹைலைட்டான ஃபீச்சர் அப்படின்னு பார்த்தோம்னா ஏற்கனவே 4G யூஸ் பண்ணோம், இப்போ 5G வந்து சேஞ்ச் ஆக போகுது. அதே மாதிரி தான் ஒய்ஃபைலையும் வந்து ஒவ்வொரு தாட்டி அப்கிரேட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்க அப்படின்னா Wi-Fi 6 வந்து வந்திருக்கு. இது மூலியமாக நம்ம ஏற்கனவே வந்து யூஸ் பண்ண இன்டர்நெட் இல்லாட்டி டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் ஸ்பீடை விட 270 மடங்கு வந்து ஃபாஸ்ட்டாக நம்ம வந்து டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். அதாவது இன்டர்நெட்டில் வந்து ஸ்பீடாகவும் யூஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த ஃபியூச்சரில் வந்து Wi-Fi 6 மாடல்லாம் வந்து டேட்டா ட்ரான்ஸ்ஃபர்லாம் அதிகமாகும் போது இந்த மொபைல் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா அந்த அளவுக்கு அட்வான்ஸாக வந்து இப்போயே கொண்டு வந்துட்டாங்க. இது இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா டால்மி அட்மாஸ் சப்போர்ட்டோட டியூவல் ஸ்பீக்கர் சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் ஸ்டீரியோ அவுட்புட்டோட சாங்ஸ் வீடியோ எல்லாமே வந்து பார்த்துக்கவும் முடியும். அண்ட் மற்றபடி இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் கொடுத்துருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் AR அன்பாக்சிங். ஏன்னா இவன் சொன்னால் என்னமோ AR அன்பாக்சிங்னு அதை பற்றி எதுவுமே சொல்லலையே அப்படின்னீங்கன்னா ரொம்ப சிம்பிள் தான். ஆக்சுவலாக இந்த கொரோனா ப்ராப்ளம் இருக்கனால யாராலையும் வெளியிலையும் போக முடியாது, கொரியர் எதுவுமே வரல அப்படின்றனால AR மூலியமாக வீட்டில் இருந்து நீங்களே அன்பாக்ஸ் பண்ணிக்க முடியும். ஸோ அது எப்படி அப்படின்றத நான் காட்டுறேன். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம் பேஜ் மூலியமாக தான் இதை பண்ணுற மாதிரி இருக்கு. நான் எப்படி பண்ணணும் அப்படின்றத சொல்கிறேன். கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் அதுக்கான லிங்க்கும் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க OnePlus 8 Pro அப்படின்ற லிங்க்கை கிளிக் பண்ணுங்கள். ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். அதில் ஓப்பன் இன் இன்ஸ்டாகிராம் அப்படின்னு இருக்கும். அதை மட்டும் கிளிக் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக OnePlusோட லோகோ காட்டுவாங்க. ஒன்ஸ் டேப் பண்ணுங்கள், உங்களுக்கு வந்து அந்த பாக்ஸ் வந்து ஓப்பன் ஆயிரும். இப்போ எகைன் டேப் பண்ணிங்கன்னா பாக்ஸை நீங்களே ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இது உள்ளே என்னெல்லாம் இருக்குது அப்படின்றத அப்படியே வந்து 3Dயில் தனியாக வந்து செமையாக இருக்கும் பார்க்கவே. இப்போ நீங்கள் ஒன்றா ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து யூசர் மேனுவல் வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா கேஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து டிரான்ஸ்பரண்ட் அப்படின்றனால உங்களுக்கு பேக் சைடில் இருக்கிறதும் அப்படியே தெரிகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு மொபைல். ஸோ மொபைலில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னா நீங்கள் ரொட்டேட் பண்ணி மட்டும் பார்க்குறதா இல்லாமல் இங்கே உங்களுக்கு கலருமே நீங்கள் சேஞ்ச் பண்ணி பார்த்துக்கலாம். இந்த மொபைலோட கலர் வந்து உங்களுக்கு என்ன வேரியண்ட் இருக்குன்னு 3 வேரியண்ட்டில் இருக்கிறதையும் நீங்கள் வந்து ரொட்டேட் பண்ணி பார்த்துக்க முடியுது உங்களுக்கு வேணுன்ற மாதிரி. அண்ட் எகைன் நீங்கள் வந்து இன்னும் டீட்டெயிலாக பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் ஜூம் பண்ணியும் வந்து இதை பார்த்துக்க முடியும். உங்களுக்கு வேணுன்ற மாதிரி நியராக போயிட்டு எப்படி இருக்குது மொபைல் அப்படின்றத ஜூம் பண்ணியும் பார்க்கலாம். அண்ட் நெக்ஸ்ட்டு கேபிள் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு வேணுன்ற மாதிரி நீங்கள் வந்து ரொட்டேட் பண்ணி பார்த்துக்கலாம். அண்ட் ஃபைனலாக அடாப்டர் கொடுத்துருக்காங்க. ஃபாஸ்ட் சார்ஜிங் அடாப்டர் கொடுத்துருக்காங்க. வீடியோவில் அதை பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு வேணுன்ற கலரும் பார்த்துக்கலாம். நல்லா டீட்டெயிலாக வந்து இதுலேயே பார்க்க முடியுது. உங்களுக்கு சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கே வந்துட்டு. அண்ட் ப்ரைஸ் அண்ட் ரேம் வேரியண்ட்டை பொறுத்த வரைக்கும் $899 வந்து 8GB RAM 128GB இன்டர்னல் ஸ்டோரேஜோட கிடைக்குது. நம்ம இந்தியா காசு படி பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 68,000 ரூபாய் அதுக்கு மேலே தான் வரும் அப்படின்னு நினைக்கிறேன். எக்ஸாக்டாக வந்து நம்ம இந்தியா ப்ரைஸ் வந்து தெரியல, இன்னும் நமக்கு வந்து ரிலீஸ் பண்ணலை. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 12GB RAM 256GB இன்டர்னல் ஸ்டோரேஜோட 999 வந்து கொடுக்குறாங்க. இது வந்து டாலரில் நம்ம இந்தியா காசு படி பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 76,000 ரூபாய் இந்த ரேஞ்சில் வந்து வரும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ எக்ஸாக்டான ப்ரைஸ் வந்து அன்பாக்ஸ் பண்ணும்போது நான் ரியலாக வந்து உங்களுக்கு சொல்கிறேன் என்ன ப்ரைஸ் அப்படின்றத. ஓகே, எல்லாருமே வந்து அன்பாக்சிங்க்கு வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க, கூடிய சீக்கிரம் போஸ்ட் பண்ணுறேன். அண்ட் OnePlus 8க்கும் 8 Proக்கும் சின்ன ஒரு கம்பேரிசன் இப்போ வந்து நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன், அதை மட்டும் பார்த்துக்குங்க. ஏன்னா OnePlus 8 பற்றி உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னா தனி ஒரு வீடியோவும் போஸ்ட் பண்ணுறேன். கீழே கமெண்ட் பாக்ஸில் உங்களோட கமெண்ட்ஸையும் சொல்லுங்கள், OnePlus 8க்கும் வேணுமா அப்படின்ட்டு. கண்டிப்பாக தனி ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். ஸோ இப்போதைக்கு இந்த கம்பேரிசன் வீடியோவில் நீங்கள் வந்து பார்த்துக்குங்க ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன இருக்குது அப்படின்றத.